ஹாய், இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைல் ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 200 மெஷர்மெண்ட் உள்ள டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி போட்டுக்கோங்க. அதிலே பாதிக்கும் கொஞ்சம் கூட பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் பாதி அளவு வந்து உளுந்து போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி எடுத்து ஒரு 5 ஹவர்ஸ் புளிக்க வைங்க போதும். 8 ஹவர்ஸ் வேணாம், பருப்பு போட்டிருக்கனால ரொம்ப புளிச்சிடும். புளிக்க வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு வந்து வெல்லம் நல்லா உடச்சி தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு அதை நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து இந்த மாவில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி அதை ஒரு பணியாரக்கல் எடுத்து கீ இல்லாட்டி ஆயில் எது ப்ரிஃபரபிளோ அதை போட்டு நீங்கள் நல்லா 2 பக்கம் போட்டு பெரட்டி எடுத்து சுட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் ஸ்வீட் பணியாரம் ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க ரொம்ப ஹெல்த்தி. இது கார பணியாரமும் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் தக்காளி சட்னியோட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.